வணக்கம், வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. தொடர்ந்து வரலாற்று வகுப்புகள் பார்த்துட்டு வர்றோம். அதனுடைய தொடர்ச்சியாக பேஷ்வாக்கள் அப்படிங்கிற தலைப்பு இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா மராத்தியர்கள் பாகம் 1 பார்த்தோம் இல்லைங்களா, அதனுடைய தொடர்ச்சி தான் வந்து பேஷ்வாக்கள். சரிங்களா, மராத்தியர்களில் வந்து பாகம் 1 வந்து பார்த்துட்டிங்கன்னா சிவாஜி, அவருக்கு பின் வந்திருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், அவருடைய ஆட்சி நிர்வாகம் அப்படிங்கிறத பற்றி முதல் பாகத்தில் வந்து பார்த்தோம். இரண்டாவது பாகத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பேஷ்வாக்கள், மராத்தியர்களுக்கு இணையாக இருந்த பேஷ்வாக்கள். சரிங்களா, பேஷ்வாக்கள் அப்படிங்கிறது இன்றைய பிரதமருக்கு ஈக்குவலான பதவி தான் என்னதுங்க, பேஷ்வாக்கள். சரிங்களா, இவங்க வந்து பார்த்திங்கன்னா சிவாஜியினுடைய அஷ்டபிரதான் அப்படிங்கிற அமைப்பில் வந்து முதன்மையானவராக இருந்திருப்பாங்க. யாருடைய காலத்தில் இவங்க எழுச்சி பெற்றிருப்பாங்க அப்படின்னா அது ஷாஹு மகாராஜா, அவருடைய காலகட்டத்தில் வந்து இவங்க எழுச்சி மிக்கவங்களாக வந்து மாறியிருப்பாங்க. சிவாஜி, சரிங்களா, அதுக்கப்புறம் சாம்பாஜி, அப்புறம் ஷாஹு மகாராஜா. சரியா, அவர் காலத்தில் வந்து பேஷ்வாக்கள் வந்து உண்மையான அதிகாரம் பெற்றவர்களாக மாறியிருப்பாங்க. சரியா, நிறைய பேஷ்வாக்கள் ஆட்சி செஞ்சாலும் உண்மையான அதிகாரம் பெற்ற பேஷ்வாவாக பாலாஜி விஸ்வநாத் அவர் தலைமையில் வந்து பேஷ்வாக்களுடைய ஆட்சி வந்து தொடங்குது. சரிங்களா, இதைத்தான் நாம் வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா, பேஷ்வாக்கள். சரிங்களா, ஃபஸ்ட்டு பேஷ்வாக்கள் 1713 டு 1818 இவருடைய ஆட்சி காலம். பேஷ்வாக்களுடைய ஆட்சி காலம் 1713 முதல் 18. சரிங்களா, பேஷ்வா அப்படிங்கிறது ஒரு பதவியின் பெயர். சரிங்களா, பேஷ்வாக்கள் சிவாஜியினுடைய அஷ்டபிரதான் அமைப்பில் முதன்மையானவர்கள். அஷ்டபிரதான் அமைப்புங்கிறது 8 அமைச்சர்கள், அதில் வந்து இருக்கக்கூடிய அமைப்பில் வந்து முதன்மையானவர்கள் பேஷ்வாக்கள். இன்றைய பிரதமருக்கு சமமான பதவி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பேஷ்வாக்கள் 18ஆம் நூற்றாண்டில் அதிக அதிகாரம் பெற்று ஆட்சி புரிந்தனர். பேஷ்வாக்கள் வந்து எந்த நூற்றாண்டில் அதிக அதிகாரம் பெற்று ஆட்சி புரிந்தனர்? 18ஆம் நூற்றாண்டில். பேஷ்வா என்ற பாரசீக சொல்லின் பொருள் முதன்மையானவர் அல்லது பிரதம அமைச்சர் என்று பொருள். ரொம்ப முக்கியம். பேஷ்வா அப்படிங்கிறது எம்மொழி சொல், பாரசீக சொல். சரிங்களா, அப்போ இந்த அஷ்டபிரதான் அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதுங்க. நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. சிவாஜியினுடைய அஷ்டபிரதான் அமைப்பு வந்து நம்ம அந்த முதல் பாகத்தில் வந்து ஷார்ட்கட்டாக சொல்லியிருக்கோம். சரிங்களா, அப்போது அதை நாம் வச்சுக்கணும், ரொம்ப முக்கியம் அஷ்டபிரதான் அப்படிங்கிறது. சரிங்களா, அடுத்தது பொறுத்துகளும் கேட்பாங்க. சரிங்களா, பேஷ்வா அப்படிங்கிறது ஒரு பாரசீக சொல், இதன் பொருள் வந்து முதன்மையானவர் அல்லது பிரதம அமைச்சர் என்று பொருளாகும். சரிங்களா, ஓகே. அடுத்தது இந்த பேஷ்வாக்களுடைய வரிசை. சரிங்களா, அப்போ இவருடைய யாருடைய காலத்தில் இவங்க எழுச்சி பெற்றவர்களாக மாறாங்க? சரிங்களா, ஷாஹு மகாராஜா காலத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க எழுச்சி பெற்றவர்களாக மாறுறாங்க. சரியா, பேஷ்வாக்களில் முதன்மையானவர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாலாஜி விஸ்வநாத். சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பாலாஜி விஸ்வநாத். சரிங்களா, பாலாஜி விஸ்வநாத். சரிங்களா, இவருடைய காலம் 1713 முதல் 1720. அடுத்தது முதலாம் பாஜிராவ் 1720 முதல் 1740. இவருடைய காலகட்டத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அடுத்து பாலாஜி பாஜிராவ். சரியா, 1740 முதல் 1761. சரியா, இவர் காலகட்டம் மட்டும்தான். சரிங்களா, 3ஆம் பானிப்பட்டு போர் அதனுடைய வந்து பார்த்துட்டிங்கன்னா பேஷ்வாக்களுடைய காலகட்டம் வந்து முடிஞ்சிடும். பேஷ்வாக்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா இராணுவ படைகள் பலவீனமாகி பேஷ்வாக்களுடைய ஆட்சி அதிகாரம் வந்து பார்த்திங்கன்னா முற்றிலுமே முடிஞ்சிருங்க. சரிங்களா, மராத்தியர்களுடைய ஆட்சி அதிகாரமே வந்து முற்றிலுமே முடிஞ்சிடும். சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து ஆட்சியாளர்கள் எல்லாமே ஒரு பெயரளவு ஆட்சியாளர்களாக மட்டும்தான் நிர்வாகம் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, முதலாம் மாதவராவ் 1761 முதல் 1772, நாராயணராவ் 1772 முதல் 1773. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா சவாய் மாதவராவ், அவர் வந்து 2ஆம் மாதவராவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது கடைசி பேஷ்வா அப்படின்னா யாரை சொல்லணும்? 2ஆம் பாஜிராவ். கடைசி பேஷ்வா, அது ரொம்ப முக்கியம். கடைசி பேஷ்வா யாருன்னு சொல்லி கேட்கலாம். 2ஆம் பாஜிராவ், இவர் தான் வந்து பேஷ்வாக்கில் கடைசி பேஷ்வா. சரிங்களா, இப்போது பேஷ்வாக்கில் நம்மளுடைய முதன்மை பேஷ்வா பாலாஜி விஸ்வநாத். சரியா, இவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா, இவருடைய காலகட்டம். சரிங்களா, பாலாஜி விஸ்வநாத் இவருடைய காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 1713 முதல் 1720. இவரே வந்து முதல் பேஷ்வா. பேஷ்வாக்களுக்கு உண்மையான அதிகாரம் பெற்று தந்தனால் இவர் தான் முதல் பேஷ்வா. இவருடைய காலத்தில் ஜாகீர்களை வழங்கும் முறையை வந்து மீண்டும் கொண்டு வரப்பட்டது. சரியா, இவருடைய காலத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜாகீர் வழங்கும் முறையை வந்து மீண்டும் கொண்டு வந்திருப்பார். சரிங்களா, இது வந்து பார்த்துட்டிங்கன்னா சிவாஜி காலத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜாகீர் வழங்கும் முறை வந்து நீக்கப்பட்டிருக்கும். யார் காலத்தில்? சிவாஜி காலத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா சிவாஜி காலத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜாகீர் வழங்கும் முறை வந்து நீக்கப்பட்டிருக்கும். ஆனால் இவருடைய காலகட்டத்தில், இந்த பாலாஜி விஸ்வநாதனுடைய காலகட்டத்தில் என்ன இருப்பாங்க, ஜாகீர் வழங்கும் முறையும் வந்து மீண்டும் கொண்டு வந்திருப்பார். சரிங்களா, அடுத்தது
பேஷ்வா பதவி வந்து ஒரு மரபு சார்ந்ததாக மானது. இவங்களுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேஷ்வா அப்படிங்கிற பதவி வந்து மரபு சார்ந்ததாக ஆனது. சரிங்களா? நான் ஏற்கனவே பார்த்துருக்கோம். சிவாஜிக்கு அப்புறம் சாம்பாஜிக்கு அப்புறம் ஷாஹு மகாராஜா. சரிங்களா? அதுக்கப்புறம் ஷாஹு மகாராஜா ஓய்வெடுக்க சென்றுருவார். அதுக்கப்புறம் வந்து பேஷ்வாக்களோட ஆட்சியை வந்து நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி பேஷ்வாக்கிட்ட வந்து விட்டுருப்பாரு. ஏன்னா பேஷ்வாக்கள் வந்து உண்மையான அதிகாரம் மிக்கவர்களாக மாறியிருப்பாங்க. சரியா? பொதுவாக பேஷ்வாக்கள் வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு தளபதிகளாக வந்து அவர் கீழே இருந்ததுனால ஆட்சி அதிகாரத்தை வந்து அவர் கீழே வந்து விட்டுட்டு ஷாஹு மகாராஜா வந்து ஓய்வெடுக்க போயிடுறாரு. சரியா? அதுக்கப்புறம் வந்து பேஷ்வாக்கள் வந்து உண்மையான அதிகாரம் பெற்றவர்களாக மாறிடுறாங்க. சரிங்களா? அதில் வந்து முதல் பேஷ்வா, நிறைய பேஷ்வாக்கள் இருந்தாலும் அதில் அதிகாரமிக்க பேஷ்வாவாக இருந்தவர் யாருன்னா பாலாஜி விஸ்வநாத். இப்போ அவரு தான் நான் பார்த்துட்டு வர்றோம். இவரே முதல் பேஷ்வா ஆவார். இவர் காலத்தில் ஜாகீர் வழங்கும் முறை மீண்டும் கொண்டு வரப்பட்டது. சிவாஜி காலத்தில் நீக்கப்பட்டதை இவர் கொண்டு வர்றாரு. பேஷ்வா பதவி வந்து மரபு சார்ந்ததாக ஆனது. கண்டிப்பாக. சரிங்களா? 1719ஆம் ஆண்டு முகலாய அரசர் பாருக் ஷாயிடமிருந்து சில உரிமைகளை வந்து பெறாரு. சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். இவர் வந்து நம்ம 2 ட்ரிப் பார்த்துட்டோம். சரியா? முகலாய அரசர் பாருக் ஷாயர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆங்கிலேயர் வந்து பம்பாயில் நாணயங்கள் அச்சடிக்கிறதுக்கு வந்து உரிமை பெற்று கொடுத்துருப்பார். சரியா? முகலாய பேரரசர். சரியா? இவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா முற்கால முகலாயர், பிற்கால முகலாயர்கள் நான் பார்த்துருக்கோம். இவர் வந்து பிற்கால முகலாயர்களையே சேர்ந்தவர். சரிங்களா? இவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா 1719ஆம் ஆண்டு முகலாய அரசர் பாருக் ஷாயிடமிருந்து சில உரிமைகளை பெற்றுக் கொடுத்துருப்பார். சரிங்களா? யாருக்கு? பாலாஜி விஸ்வநாத்துக்கு. சரிங்களா? அப்போ சாம்பாஜிக்கு வந்து ஆதரவு கொடுத்தவர் யார்? சிவாஜியின் மகன் சாம்பாஜிக்கு வந்து முகலாய பேரரசர் ஒருத்தர் வந்து ஆதரவு கொடுத்துருப்பார். அது யார்? கொஞ்சம் யோசிங்களேன். அது யார் அப்படின்னா 2ஆம் அக்பர். சரிங்களா? அதை நீங்கள் அப்படியே லிங்க் பண்ணிக்கணும். சரியா? அப்போ சாம்பாஜிக்கு, சிவாஜியினுடைய மகன் சாம்பாஜிக்கு ஆதரவு கொடுத்த முகலாய அரசர் யார்? 2ஆம் அக்பர். சரியா? இவர் யார்? பாலாஜி விஸ்வநாத்துக்கு வந்து 1919ஆம் ஆண்டு முகலாய அரசர் பாருக் ஷாயிடமிருந்து சில உரிமைகளை வந்து பெற்றிருக்கார். இவர் தான் வந்து ஆங்கிலேயர் வந்து பம்பாயில் நாணயங்கள் அச்சடிக்க வந்து உரிமம் கொடுத்துருப்பார். சரிங்களா? இந்த காயினேஜ் சிஸ்டம், அதாவது வந்து இந்த நாணயங்கள் அறிமுகப்படுத்துறது யாரெல்லாம் வந்து இப்போ அடையாள நாணய முறையின் தந்தை, அரேபிய நாணய முறையின் தந்தை, நாணயங்களில் வீணை வாசிப்பது போன்ற உருவம் பொறித்தவர், இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா முகலாயர்கள் பார்ட் 2ல் வந்து முகலாயர் பார்ட் 2ல் வந்து கடைசி ஸ்டேஜில் வந்து நம்ம கொடுத்துருப்போம். சரியா? வீடியோனுடைய கடைசி எண்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நாணயங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் யார் எந்தெந்த காலகட்டத்தில் குப்தர் காலத்துலேருந்து யாரெல்லாம் அறிமுகப்படுத்தாங்கன்னு சொல்லி ஒரே இதை நம்ம கொடுத்துருப்போம். சரிங்களா? அந்த மாதிரி ஈஸியாக நாம் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி லிங்க் பண்ணிக்கோங்க. இப்போ இவருக்கு வந்து யார்? பாருக் ஷாயர் வந்து பார்த்தீங்கன்னா சில உரிமைகளை கொடுத்துருக்காரு. அதே மாதிரி 2ஆம் அக்பர் அவர் வந்து யாருக்கு ஆதரவு கொடுத்துருப்பார் அப்படின்னா சாம்பாஜிக்கு வந்து ஆதரவு கொடுத்துருப்பார். சாம்பாஜி யார்? சிவாஜியினுடைய மகன். சரியா? சிவாஜி, சாம்பாஜி, சாஹு. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்தது இவர் கொங்கணம், கண்டேரி, விஜயதுர்க் ஆகிய இடங்களில் கடற்படை தளங்களை கட்டினார். எங்கன்னா ரொம்ப முக்கியம். கொங்கணம், கண்டேரி, விஜயதுர்க் ஆகிய இடங்களில் வந்து கடற்படை தளங்களை வந்து கட்டினார். ஆற்றல் மிகுந்த பேஷ்வாவாக திகழ்ந்தார். ஏன்னா ஃபர்ஸ்ட் மரபு தோற்றுவிச்சிருக்காரு இல்லைங்களா? அதனால வந்து இவர் ஒரு ஆற்றல் மிகுந்த பேஷ்வாவாக திறந்திருக்கிறார். எங்க கடற்படை தளங்களை கட்டிக்கிறாரு? கொங்கணம், கண்டேரி, விஜயதுர்க். கொங்கணத்துக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? கே அப்படிங்கிற ஞாபகம் வச்சுங்க. சரியா? கொங்கணம், கண்டேரி, கே. சரியா? விஜயதுர்க் அப்படின்னா வி, கேகேபி. சரிங்களா? இது அப்படியே நீங்கள் ஞாபகம் வச்சுங்க ஒரு ஷார்ட்டாக. கேகேபி, கொங்கணம், கண்டேரி, விஜயதுர்க். சரிங்களா? கேகேவி. சரிங்களா? கொங்கணம், கண்டேரி, விஜயதுர்க் ஆகிய இடங்களில் கடற்படை தளங்களை கட்டினார். ஆற்றல் மிகுந்த பேஷ்வாவாக திறந்திருக்கார். சரிங்களா? அப்போ முதல் பேஷ்வா வந்து பாலாஜி விஸ்வநாத். இவருடைய காலத்தில் ஜாகீர் வழங்கும் முறை கொண்டு வரப்பட்டது. சிவாஜி காலத்தில் ஒழிக்கப்பட்டது. பேஷ்வா மரபு சார்ந்ததாக ஆனது. பாருக் ஷாயர் வந்து சில உரிமைகளை வந்து பெற்றாரு. சரிங்களா? கொங்கணம், கண்டேரி, விஜயதுர்க் ஆகிய இடங்களில் கடற்படை தளங்களை கட்டுறாரு. ஆற்றல் மிகுந்த பேஷ்வா இவர் தான். சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் நம்பரை பார்த்துட்டோம். பாலாஜி விஸ்வநாத் அவருடைய காலம் 1713 முதல் 1720. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்தது முதலாம் பாஜிராவ். அடுத்த பேஷ்வா யாருங்க? முதலாம் பாஜிராவ். இவரை பற்றி பார்க்குறோம். இவருடைய காலகட்டம் 1720 முதல் 1740. சரியா? இவர் யாரு? பாலாஜி விஸ்வநாத்தினுடைய மகன் ஆவார். முதல்ல பார்த்தோம் இல்லைங்களா? அவருடைய மகன் தான் இவர். அரசர் சாகுவால். சரியா? சாகுவால் 1720 பேஷ்வாவாக நியமிக்கப்பட்டார். அப்போ வயது வந்து 20. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சாகு மகாராஜ் தான் பாலாஜி விஸ்வநாத்துக்கும் பேஷ்வா பதவிகள் கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் அவருடைய வாரிசுக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா சாகுவால் 1720 வந்து பேஷ்வாவாக நியமிக்கப்பட்டார். அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து பேஷ்வாவாக நியமிக்கப்பட்டார். அப்போ வயது வந்து 20. இவர் மராத்திய சாம்ராஜ்யத்தின் அதிகாரத்தை மேம்படுத்திக்கிறாரு. சரிங்களா? இவர் என்ன அப்படின்னா மராத்தியருடைய சாம்ராஜ்யத்தினுடைய வந்து சரிங்களா? இவருடைய காலத்தில் வந்து மராத்திய சாம்ராஜ்யத்தின் வந்து அதிகாரத்தை வந்து மேம்படுத்தியிருப்பார்.
சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் முற்போக்கு கொள்கையை வந்து கடைபிடிச்சிருப்பார். சரிங்களா. இவர் என்ன பண்ணியிருப்பார், முற்போக்கு கொள்கையை வந்து கடைபிடிச்சிருப்பார். சரிங்களா. முற்போக்கு கொள்கையை வந்து கடைபிடிச்சிருப்பார். சரிங்களா. முற்போக்கு கொள்கையை கடைபிடித்த பேஷ்வா யார் அப்படின்னா அது யார், நம்ம வந்து முதலாம் பாஜிராவ் தான். சரிங்களா. அடுத்தது அதே மாதிரி இவர் காலத்தில் தான் வந்து மராத்திய பேரரசு வந்து வலிமையாக வந்து திகழ்ந்திருக்கு. யாருடைய காலத்தில், முதலாம் பாஜிராவ் காலத்தில் தான் வந்து மராத்திய பேரரசு வலிமையானதாக திகழ்ந்திருக்குது. சரிங்களா. மராத்திய சாம்ராஜ்யத்தின் அதிகாரத்தை மேம்படுத்தினார். முகலாயர் வசம் இருந்த பந்தல்கண்டை விடுவித்து அதன் ஆட்சியாளரிடம் குறுகிய மன்னராக இருந்த, அதாவது வந்து முகலாயர்கள் வசம் இருந்த பந்தல்கண்டை வந்து விடுவிச்சு கொடுத்துட்டார். சரியா. அதன் ஆட்சியாளர் இருந்த குறுகிய மன்னரிடம் இருந்து 1/3 பங்கை வந்து பரிசாக பெற்றார். அப்போ வந்து முகலாய ஆட்சியாளர் வசம் இருந்த பந்தல்கண்டை இவர் இந்த பேஷ்வா என்ன பண்ணுறார், விடுவிச்சு கொடுத்ததுனால அந்த குறுநில மன்னர் 1/3 பங்கு வந்து இவர் வந்து பரிசா பெற்றார். சரியா. இந்த பேஷ்வானுடைய தலைமை தளபதி, சரிங்களா, தலைமை தளபதி பேஷ்வானுடைய தலைமை தளபதி யார் அப்படின்னா திரீம் பக்ராவ். சரிங்களா. இது எப்படி நாம் வச்சுக்கலாம், இவர் க்ரீம் ரொம்ப பிடிக்கும்னு நாம் வச்சுக்கிறேன். திரீம் பக்ராவ் தான், இது ஷார்ட்கட்டுக்காக க்ரீம்னு சொல்லி நான் வச்சுட்டேன். சரியா. பேஷ்வானுடைய தலைமை தளபதி யார், முதலாம் பாஜிராவ் பேஷ்வானுடைய தலைமை தளபதி திரீம் பக்ராவ். இவர் ஒரு விசுவாசமாக இருந்தவர். சரிங்களா. 1730 நடைபெற்ற தபாய், அதாவது வந்து பரோடா அருகில் இருக்கக்கூடிய போரில் வந்து இவர் கொல்லப்படுறார். சரியா. இதனால் இவர் வந்து இதனால் முதலாம் பாஜிராவ் பேஷ்வா தன்னை தளபதியாக இவரே மாற்றிக்கொண்டார். ஏன் வேறொருத்தரை நியமிக்கணும், தானே தளபதியாக இருந்துக்கிற அப்படின்னு சொல்லி வந்து இவர் வந்து மாறிக்கிறார். சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா 1731 ஆண்டு. சரிங்களா. 1731 ஆண்டு வாரணா ஒப்பந்தம் ஒரு ஒப்பந்தம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இவர் தான் வந்து கொண்டு வர்றார். அது எதுக்கு அப்படின்னா இவர் வந்து ஷாகுவின், சரிங்களா, ஷாகுவின், சரியா, யார், சிவாஜியினுடைய பேரன், ஷாகுவின் இறையாண்மையை ஏற்க வேண்டும் என்று கோல்காப்பூரின் அரசர் 2ஆம் சாம்பாஜியை ஷாகுவின் அதிகாரத்தை ஏற்குமாறு செய்தார். சரியா. அதாவது வந்து இவர் வந்து மராத்தியர் அதிகாரத்தை விரிவுபடுத்த நினைக்கிறார். சரியா. அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா ஷாகு இருக்கிறாருங்களா, சிவாஜியினுடைய பேரன் ஷாகு, சரிங்களா, ஷாகு, சரிங்களா, அவருடைய இறையாண்மை ஏற்கணும் என்று கோல்காப்பூரின் அரசர் 2ஆம் சாபாஜி வந்து இவர் பணிய வைக்கிறார், சாவின் அதிகாரத்தை ஏற்குமாறு செய்தார். சரியா. 1738 ஆண்டு போர்ச்சுகீசிடமிருந்து தானே சால்செட் பசின் பகுதிகளை வந்து கைப்பற்றுறார். சரிங்களா. அடுத்தது நீதி நிர்வாக முறையை வந்து பூனாவில் வந்து மையப்படுத்தினார். சரியா. சிவாஜி அவனுடைய ஹெட்டு வந்து எந்த இடம் அப்படின்னா ரைகர் கோட்டை. இவங்களுக்கு பேஷ்வாக்களுடைய தலைமையிடம் வந்து பூனே, இதை வந்து மையப்படுத்தினார். மராத்தியர்கள் ஆங்கிலேயருடன் நட்புடன் இருந்ததால் தக்கான பகுதியில் தடையில்லா வாணிகம் செய்ய உரிமை பெற்றனர். இவருடைய காலத்தில் தான் மராத்தியர்கள் ஆங்கிலேயர் நட்புடன் இருந்ததால் தக்கான பகுதியில் தடையில்லா வாணிகம் செய்ய உரிமை பெற்றனர். சரிங்களா. இது எல்லாம் ஆறு காலத்தில் நடக்குது, முதலாம் பாஜிராவ் காலத்தில் நடக்குது. சரியா. அப்போ இவருக்கு முக்கியமானது எல்லாம் பார்த்துடலாங்களா. ஃபஸ்ட்டு இவர் யார், பாலாஜி இவருடைய காலம் 1720 to 40. 1740 பாலாஜி விஸ்வநாத்தினுடைய மகன். ஷாகுவால் பேஷ்வாக நியமிக்கப்படுறாரு. முதலாய சாம்ராஜ்யத்தின் அதிகாரத்தை மேம்படுத்தினார். இவர் முற்போக்கு கொள்கையை கடைபிடிச்சிருக்காரு. பந்தல்கண்டு அப்படிங்கிற அரசில் வந்து முகராயில் வந்து விடுவிச்சு 1/3 பங்கை வந்து பரிசா பெறாரு. பேஷ்வான் தளபதி திரீம் பக்ராவ் அவர் ஒரு தபாய் போரில் வந்து கொல்லப்படுறாரு. இவரே தன்னை வந்து தளபதியாக வந்து அறிவிச்சுக்கிறாரு. வாரணா ஒப்பந்தத்தின்படி கோல்காப்பூரின் அரசரை வந்து ஒரு ஷாகுவின் இறையாண்மை ஏற்க செய்கிறாரு. போர்ச்சுகீசிடமிருந்து தானே சால்செட் பகுதியில் வந்து கைப்பற்றாரு. நீதி நிர்வாகத்தை வந்து பூனேவில் வந்து மையப்படுத்துறாரு. மராத்தியர்கள் ஆங்கிலேயருடன் நட்புறவு இருந்ததால் தக்கான பகுதியில் தடையில்லா வணிகம் செய்ய உரிமை பெற்றனர். சரிங்களா. இது யாருக்கு பார்த்தோம், முதலாம் பாஜிராவுக்கு வந்து பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி யாரை பார்த்தோம், பாலாஜி விஸ்வநாத்தை வந்து பார்த்துருக்கோம். சரிங்களா. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான நபர்கள். அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா பாலாஜி பாஜிராவ். சரிங்களா. அடுத்தது நான் மாற பார்க்க போகிறோம் பாலாஜி பாஜிராவ். சரிங்களா. இவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா பேஷ்வா பதவி, பாலாஜி பாஜிராவ் இவருடைய காலம் 1740 முதல் 1761. பேஷ்வா இவரோட பதவி ஏற்கும்போது வயது வந்து 19. இவர் வந்து தன்னை நானா சாஹிப் என்று அழைக்கப்பட்டார். இவர் வந்து இவருடைய பேர் வந்து இன்னொரு பேர் வந்து மறுபெயர் வந்து என்னது, நானா சாஹிப். இது கூட கேட்கலாம். நானா சாஹிப் என்ற மறுபெயர் கொண்ட பேஷ்வா யார், பாலாஜி பாஜிராவ். பேரரசர் ஷாகு 1749 ஆண்டு வந்து மறைந்தார். சரியா.
அப்போ ஷாஹு பேரரசர் ஷாஹு வந்து எப்போ 1749 வந்து மறந்துடார். சிவாஜியினுடைய பேரன். நிதி தொடர்பான விஷயங்களில் வல்லுநராக இருந்தார். யாரு? பாலாஜி பாஜிராவ். சரிங்களா? நிதி தொடர்பான விஷயங்களும் வல்லுநராக இருந்திருக்கார். 1756ஆம் ஆண்டு இருட்டரை துயரத்தின் போது பேஷ்வாவாக பாலாஜி பாஜிராவ் இருந்தார். ரொம்ப 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 முக்கியங்க. சரியா? 1756ஆம் ஆண்டு நிகழ்ந்த இருட்டரை துயரத்தின் போது பேஷ்வாக இருந்த யாருன்னா பாலாஜி பாஜிராவ். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். சரியா? இந்த இருட்டுரை துயர சம்பவம் அப்படிங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லைங்களா? இந்த இருட்டுரை துயர சம்பவம் வந்து 1757ஆம் ஆண்டு பிளாசி போருக்கு வித்திட்டது. சரியா? 1757ஆம் ஆண்டு பிளாசி போருக்கு வித்திட்ட சம்பவம் எதுனா இந்த இருட்டரை துயர சம்பவம். இது எங்கே நடக்கும்? வில்லியம் கோட்டையில் இருக்கும். கல்கத்தாவில் வில்லியம் கோட்டையில் வந்து நடக்கும். சரிங்களா? வில்லியம் கோட்டையில் வந்து நடக்கும். அது யார்? சிராஜ் உத்தலா வந்து பார்த்துட்டிங்கன்னா சிராஜ் உத்தலா. சரிங்களா? இது நீங்கள் படிச்சிருப்பீங்க. சிராஜ் உத்தலா. சிராஜ் உத்தலா என்ன பண்ணுறாரு? 146 ஆங்கிலேயர்களில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு காற்று புகாத அறையில் வந்து அடைச்சி வச்சுருப்பார். அதில் வந்து 123 பேர் வந்து இறந்துருப்பாங்க. சரிங்களா? இது வந்து பார்த்துட்டிங்கன்னா அடுத்த பிளாசி போருக்கு வந்து வித்துட்ருக்கும். அதுதான் வந்து இரட்டரை துயர சம்பவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ பேஷ்வாக இருந்தவர் யார்? பாலாஜி பாஜிராவ். சரிங்களா? சரி, அடுத்தது இவர் காலத்தில் தான் வந்து கர்நாடக தாக்குதல் அப்படின்னு சொல்லி ஒரு தாக்குதல் நடந்திருக்கும். இது எப்படின்னா ஒரு கர்நாடக தாக்குதல். சரியா? அதனுடைய பேர். சரிங்களா? கர்நாடக தாக்குதல். சரியா? சந்தா சாஹிப் திருச்சியை கைப்பற்றி, சரியா, இவர் வந்து திருச்சியை கைப்பற்றி ஒரு ஆற்காடு நவாப். சரிங்களா? இவர் சந்தா சாஹிப் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா திருச்சியை கைப்பற்றாரு. இவர் ஒரு ஆற்காடு நவாப். பிறகு தஞ்சாவூரை முற்றுகையிட திட்டம் அறிவித்தார். ஃபஸ்ட்டு திருச்சியை கைப்பற்றாரு, அப்புறம் தஞ்சாவூரை முற்றுகையிற்கு பார்க்குறாரு. இவர் ஒரு படையெடுப்பாளர். சரிங்களா? இதனால் தஞ்சை மராத்திய ஆட்சியாளர் மன்னர் ஷாகுவிடம் உதவி கேட்டனர். யார்? அப்போ இருந்த ஷாகுகிட்ட வந்து உதவி கேட்குறாங்க. சரிங்களா? இதனால் தஞ்சை மராத்திய ஆட்சியாளர் என்ன பண்ணுறாரு? ஷாகுவிடம் உதவி கேட்டார். ஷாகு என்ன பண்ணுறாரு? ரகுஜி போன்ஸ்லே வந்து அவர் அனுப்புகிறார். சரிங்களா? அதாவது வந்து ரகுஜி போன்ஸ்லே அப்படிங்கிற மராத்தியரை வந்து அனுப்புகிறார். சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆற்காடு நவாப், சரியா, ஜோஸ்தலியை ரகுஜி போன்ஸ்லே வந்து கொன்றார். சரிங்களா? இப்போ புரியுதுங்களா? அதாவது வந்து சந்தா சாஹிப் வந்து திருச்சியை கைப்பற்றுறாரு. அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து ஆற்காடு நவாப். சரிங்களா? இவர் பிறகு தஞ்சாவூரை முற்றுகைக்கு கைப்பற்ற வர்றாரு. தஞ்சாவூரை கைப்பற்ற வரும்போது அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க? ஷாகுவிடம் வந்து உதவி கேட்குறாங்க. இந்த வாரம் தஞ்சாவூரை கைப்பற்ற வராரு, எங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லி. ஷாகு என்ன பண்ணுறாரு? மராத்தியர் சார்பாக ரகுஜி போன்ஸ்லே அப்படின்னு சொல்லி அவரும் வந்து அனுப்புகிறார். அவர் என்ன பண்ணுறாரு? ஆற்காடு நவாப் தோஸ்தலி, அப்போ ஆற்காடு நவாப்பாக இருந்த தோஸ்தலியை வந்து என்ன பண்ணுறாரு? ரகுஜி போன்ஸ்லே வந்து கொன்றார். சரியா? அதுக்கப்புறம் சந்தா சாஹிப், இந்த சந்தா சாஹிப் என்ன பண்ணுறாரு? சிறைபிடிக்கப்படுறார். அவர் கூட இருந்த நவாப் தோஸ்தலியை கொண்டுட்டு சந்தா சாஹிப் வந்து சிறைபிடிக்கப்படுறார். யாரால? ரகுஜி போன்ஸ்லே. சரிங்களா? இவர் மறுபடியும் வந்துடுவார். சரியா? பின்பு 1743ஆம் ஆண்டு மீண்டும் ஆற்காடு நவாப் திருச்சியை மராத்தியரிடமிருந்து பெற்றார். மீண்டும் ஆற்காடு நவாப் வந்து திருச்சியை வந்து மராத்தியரிடமிருந்து பெற்றார். இதனால் பேஷ்வா சதாசிவராவை திருச்சியை மீட்க அனுப்பினார். மறுபடியும் என்ன பண்ணுறாரு? பேஷ்வா சதாசிவராவை வந்து திருச்சியை மீட்கிறதுக்காக அனுப்பியிருக்கிறார். ஆனால் திருச்சியை மீட்க முடியவில்லை. ஆற்காடு நவாப் வந்து திருச்சி வந்து இவங்களால வந்து மீட்க முடியல. சரிங்களா? இது வந்து ஒரு கர்நாடக தாக்குதல் அப்படின்னு சொல்லி கூல் புக்கில் வந்து கொடுத்துருவாங்க. இது தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? அப்போ கர்நாடக தாக்குதல்னா என்ன? சந்தா சாஹிப் அப்படிங்கிற ஒரு ஆற்காடு நவாப் வந்து திருச்சியை கைப்பற்றாரு. அதுக்கப்புறம் தஞ்சாவூர் முற்றுகையிட வர்றாரு. ஆனால் தஞ்சாவூர் மராத்திய ஆட்சியாளர் என்ன பண்ணுறாரு? ஷாகுவிடம் உதவி கேட்குறாரு. ஷாகு மன்னர் என்ன பண்ணுறாரு? ரகுஜி போன்ஸ்லே போய், ஏன்னா ஷாகு தானே மராத்தியர்களுடைய அதாவது வந்து மராத்திய மன்னன். சரியா? அதனால அவர்கிட்ட வந்து உதவி கேட்குறாரு. அதுக்கப்புறம் ஆற்காடு நவாப் தோஸ்தலியை வந்து ரகுஜி போன்ஸ்லே வந்து அப்போ இருக்கிற அவர் கூட இருக்கிற தோஸ்தலியை வந்து கொன்றாரு. சந்தா சாஹிப் சிறைபிடிக்கப்படுறார். மீண்டும் என்ன பண்ணுறாங்க? ஆற்காடு நவாப் வந்து திருச்சியை மீட்டுறாங்க. கடைசி மட்டும் திருச்சியை வந்து மேய்க்க முடியல. சதாசிவராவையும் அனுப்பிச்சு பார்க்குறாங்க பேஷ்வாக்கள். அவர்னாலையும் ஆற்காடு திருச்சி வந்து மேய்க்க முடியல. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி, அடுத்தது இப்போ கர்நாடக தாக்குதல் யார் காலத்தில் நடந்தது அப்படின்னா யார் காலத்தில் நடந்தது? சரிங்களா? இப்போ பார்த்தோம் இல்லைங்களா? பாலாஜி பாஜிராவ். சரிங்களா? சரி, அடுத்தது இவர் காலத்தில் தான் வந்து சரிங்களா, உத்கிர் போர் நடந்திருக்கும். சரியா? உத்கிர் போர் எப்போ நடந்தது அப்படின்னா 1760 நடந்திருக்கும். இது ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது என்னன்னு பார்த்தா ஹைதராபாத் நிஜாம். சரிங்களா? நிஜாம் அசப்ஜா மறைவுக்கு பிறகு, சரியா, ஹைதராபாத் நிஜாமாக இருந்த அசப்ஜா அவருடைய மறைவுக்கு பிறகு வாரிசுரிமை சண்டை வெடித்தது. அந்த பகுதியில் ஒரு பகுதியில் வந்து ஹைதராபாத் நிஜாம் இருக்கிறாரு. அவரோட பேர் அசம்ஜா. அவர் மறைவுக்கு பிறகு வாரிசுரிமை வந்து சண்டை வெடிக்கிறது. இதனால் பேஷ்வா
நிசாமின் மூத்த மகனுக்கு ஆதரவு கொடுக்குறார். இவருக்கு நிசாமினுடைய மூத்த மகனுக்கு, ஏன்னா அவரு தான் ஆட்சி பொறுப்பு இருக்கணும், மூத்த மகனுக்கு ஆதரவு கொடுக்குறார். பாலாஜி பாஜிராவ் சரிங்களா. ஆதரவு கொடுத்தவர் யாரு? பாலாஜி பாஜிராவ் சரிங்களா. ஏன்னா அவர் பேஷ்வா சரிங்களா. 1760 சதாசிராவ் தலைமையில் பேஷ்வா படையை அனுப்பினார். நீ போய் அங்கே போய் நீங்கள் வந்து நிசாமினுடைய பையன்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்துட்டுவான்னு சொல்லிட்டு யார் அனுப்புகிறார்? சதாசிவராவ் வந்து அனுப்புகிறார் 1760. இதில் வந்து சதாசிவராவ் வந்து வெற்றி பெற்றார் சரியா. அப்போ நிசாமினுடைய மூத்த மகன் வந்து அரியணை ஏறிறார் சரிங்களா. இதனால இந்த மாதிரி உதவி செஞ்சனால பீஜப்பூர், அகமது நகர், தௌலாபாத்தை கைப்பற்றினார்கள் பேஷ்வாக்கள். அவர்களிடமிருந்து எந்த பகுதியை கைப்பற்றுறாங்க? பீஜப்பூர், அகமது நகர், தௌலாபாத் ஆகிய பகுதிகளை வந்து பேஷ்வாக்கள் வந்து கைப்பற்றிடுறாங்க. உங்களுக்கு புரியுங்களா? உத்கிர் போர் அப்படிங்கிறது 1760 வந்து ஹைதராபாத் நிஜாமில் ஒரு வாரிசுரிமை சண்டை வருது. அந்த வாரிசுரிமை சண்டையில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் நிஜாமுக்கு ஹைதராபாத் நிஜாமுக்கு ஆதரவாக பேஷ்வாக்கள் வந்து செயல்படுறாங்க. அதில் சதாசிவராவ் போய் நீங்கள் போய் பார்த்துட்டோம் அப்படின்னு அனுப்புகிறாங்க. சதாசிவராவ் வந்து அதில் போய் அதில் வந்து வெற்றி பெற்றாரு. அதனால வந்து நிஜாம் என்ன பண்ணுறாங்க? பீஜப்பூர், அகமதுநகர், தௌலாபாத் ஆகிய பகுதியில் வந்து பேஷ்வாக்களுக்கு வந்து கைப்பற்றிடுறாங்க, கொடுத்துட்றாங்க சரிங்களா. அடுத்தது என்ன பண்ணுறாரு அப்படின்னா 1700 சரிங்களா. 1751 வங்காள நவாப் ஒரிசாவை கைவிட்டு மராத்தியருக்கு கப்பம் கட்டினார். ரொம்ப முக்கியம் சரிங்களா. 1751 வங்காள நவாப் வந்து ஒரிசாவை கைவிட்டு மராத்தியருக்கு வந்து கப்பம் கட்டினார். இது தெரிஞ்சுக்குங்க சரிங்களா. அடுத்து 1752 மராத்தியர்கள் டெல்லிக்குள் நுழைந்தார்கள். இவங்க பண்ண முதல் தப்பு இதுதான் சரியா. டெல்லிக்குள் வந்து நுழைந்துடுறாங்க சரிங்களா. டெல்லியில் முகலாயர்கள் வந்து தாக்கினாருங்க சரிங்களா. டெல்லியில் வந்து முகலாயர்கள் வந்து தாக்கினாங்க. டெல்லியில் வந்து உங்களுக்கு தெரியும் பாபர் சரிங்களா. இவங்கெல்லாம் வந்து ஆப்கானியர்கள், அந்த பரம்பரையை சேர்ந்தவங்களே இல்லைங்களா. ஆப்கானியர் ரோகில்லாக்களையும் அடித்து விரப்பட்டனர் சரிங்களா. 1752 என்ன பண்ணுறாங்க? டெல்லிக்குள் நுழையிறாங்க. டெல்லியில் முகலாயர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க? முகலாயர்களை தாக்குறாங்க. ஆப்கானியர்கள் ரோகில்களையும் அடித்து விரட்டப்பட்டனர் சரியா. இமாத் உல் முல்க் என்பவரை மராத்தியர்கள் வைஸ்ராயாக அங்கே நியமிச்சு வச்சுட்டு போயிடுறாங்க சரியா. நீ வைஸ்ராய பொறுப்பில் இரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதில் என்ன பார்த்தோம்? 1754 வங்காள நவாப் ஒரிசாவை கைவிட்டு மராத்தியருக்கு கப்பம் கட்டினார். இவர் வந்து கப்பம் கட்டிக்கிற ஒரு அரசர். 1752 மராத்தியர் டெல்லிக்குள் நுழைஞ்சு முகலாயர்களை வந்து தாக்குறாங்க. ரொம்ப ஃபஸ்ட்டு செஞ்ச இவங்க முதல் தவறு. ஆப்கானியர் ரோகில்லார்களையும் அடித்து விடப்பட்டனர். இமாத் உல் முல்க் என்பவரை மராத்தியர்கள் வைஸ்ராய நீ இருந்துரு, ஒரு வைஸ்ராய் அப்படிங்கிற பொறுப்பில் இந்த பகுதிக்கு ஆட்சியாளர் இருந்துன்னு சொல்லி நியமிச்சுட்டு போகிறாங்க. அடுத்தது மராத்தியர்கள் பஞ்சாபை கைப்பற்றினர். இவங்க செஞ்ச இரண்டாவது தவறு இதுதான். முதல் தவறு டெல்லிக்குள் முகலாயர்களை தாக்குனது. இரண்டாவது தவறு மராத்தியர்கள் பஞ்சாபை கைப்பற்றினது. ஆப்கானிஸை சேர்ந்த அகமது ஷா அப்துல் அலியின் கட்டுப்பாட்டில் ஒரு பிரதியின் கட்டுப்பாட்டில் இருந்தது சரியா. அகமது ஷா அப்துல் அலிங்கிற ஒரு படையெடுப்பாளர் சரியா. அவருடைய கட்டுப்பாட்டில் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த பஞ்சாப் இருந்திருக்குது சரிங்களா. அடுத்தது பிரதிநிதியை அகற்றி மராத்தியர்கள் பேஷ்வாக்கள் வந்து கைப்பற்றினார். அந்த பிரதிநிதியை அகற்றிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க? பேஷ்வாக்கள் வந்து அந்த பஞ்சாப் பகுதியை வந்து கைப்பற்றினாங்க சரிங்களா. இவங்க செஞ்ச இரண்டாவது தவறு. ஆப்கானிஸ்தான் சரிங்களா. ஆப்கானிஸ்தானில் துரானி சாம்பியத்தை நிறுவியவர் இவர் தான். யாரு? அகமது ஷா அப்துல் அலி. ஆப்கானிஸ்தானில் வந்து துரானி சாம்பியத்தை நிறுவியவர் யாரு? இவர் தான் அகமது ஷா அப்துல் அலி சரிங்களா. சரி, இவரை பற்றி பார்ப்போம் சரிங்களா. அடுத்தது மூன்றாம் பானிபட் போர். சரிங்களா சரியா. இந்த அகமது ஷா அப்துல் அலி யாரு? ஆப்கானிஸ்தை சேர்ந்தவர் சரியா. இவர் என்ன பண்றாரு? பஞ்சாப் பகுதியை கைப்பற்றி பஞ்சாப்ல ஆட்சியத்தை வந்து நிறுவுறாரு சரியா. ஒரு பிரதிநிதி வந்து வச்சுட்டு போயிடுறாரு. அப்போ பஞ்சாப் பகுதியை வந்து யாருக்கு போர் தொடுத்து வர்றாங்க? பேஷ்வாக்கள் வந்து போர் தொடுத்து வந்து அதில் தான் வந்து இவங்களுடைய படையெடுப்பு வந்து எல்லாமே இராணுவம் எல்லாமே அழைஞ்சிருதுங்க சரிங்களா. சரி, மூன்றாம் பானிபட் போர் 1761 ஆண்டு நடக்குது. மராத்தியர்கள் அப்துல் அலி போர் அப்துல் அலிக்கு 2 பேருக்கு தான் போர் ஆரம்பிக்கப்பட்டது. வடமேற்கில் வந்து ஆதரவு கேட்டால் ஆதரவு கிடைக்கல. ஏன்னா வடமேற்கில் இருந்து நிறைய பேர்த்துக்கிட்ட ஆதரவு கேட்குறாங்க. ஏன்னா இவங்க யாருக்கும் உதவி புரியாதனால யாருமே வந்து இவங்களுக்கு வந்து உதவி வந்து செய்ய வந்து முன் வரல சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா
மூன்றாம் பானிபட் போர் 1761. மராத்தியர் அப்துல் அலி ஆரம்பிக்கப்பட்டது. வடமேற்கில் ஆதரவு கேட்டது. இவருக்கு மராத்தியருக்கு யாருமே ஆதரவு கொடுக்கல. வெற்றி வந்து அப்துல் அலி வந்து வெற்றி பெறார். அப்துல் அலி அகமது ஷா அப்துல் அலி வந்து பார்த்துட்டிங்கன்னா வெற்றி பெறார். சரிங்களா? இவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா மராத்தியருடைய இராணுவத்தை விட அகமது ஷா அப்துல் அலியின் இராணுவம் வந்து ஒரு கட்டுக்கோட்பாடு இருந்திருக்குது. அதனால தான் இவர் வந்து ஜெயிச்சிருக்கிறார். சரிங்களா? இவருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா மராத்தியரோட இராணுவத்தை வந்து அந்த கட்டுப்பாடோடு வழிநடத்தி இருக்கிறாங்க. அந்த இராணுவம் வந்து ரொம்ப மிகப்பெரிய இராணுவமாக இருக்கிறதுனால வந்து ஜெயிச்சிருக்கார். சரியா? ஒரு கட்டுப்பாடான ஒரு இராணுவமாக இருக்கிறதுனால இவர் வந்து ஜெயிச்சிருக்கார். சரியா? அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா 1761 ஜனவரி 14ஆம் தேதி தான் வந்து மூன்றாம் பானிபட் நடக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. 1761 ஜனவரி 14 மராத்தியர் வந்து தோல்வி, ஆப்கானியர் வந்து வெற்றி. பேஷ்வாக்கன் மகன்கள் விஸ்வாசராவ், சதாசிராவ் இந்த இதில் வந்து கொல்லப்படுறாங்க. போர்க்களத்தில் 28,000 பேரோட உடல் வந்து கிடைச்சிருக்குது. அப்பா, மூன்றாம் பானிபட் போரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 28,000 உடல்கள் வந்து கடந்திருக்குதுங்க. சரிங்களா? பேஷ்வானுடைய மகன்கள் விஸ்வாசராவ், சதாசிராவ் எல்லாமே கொல்லப்படுறாங்க. சரியா? 1761 பேஷ்வா மரணம். இச்சம்பவத்தினால் பானிபட். சரிங்களா? இந்த சம்பவத்தை கேட்ட இப்போ வந்து இப்போ பேஷ்வாவின் மகன்கள் விஸ்வாசராவ், சதாசிராவ் வந்து கொல்லப்படுறாங்க. போர்க்களத்தில் வந்து 28,000 உடல் கடந்திருக்குங்க. அப்போ பேஷ்வாக இருந்த 1961 பேஷ்வா இருந்தவர் வந்து சம்பவத்தை கேட்டு அப்படியே இறந்துட்டாராமாங்க. சரிங்களா? அப்போ அந்த அளவு கொடூர சம்பவமாக இந்த சம்பவம் வந்து இருந்திருக்குது. அகமது ஷா அப்துல் அலி 2ஆம் ஷா ஆலத்தை டெல்லியின் மன்னராக அங்கீகரித்தார். சரியா? அப்போ இந்த போரில் வந்து ஜெயிச்சிடுறார். மூன்றாம் பானிபட் போரில் மராத்தியர்கள் வீழ்த்தி மராத்தியர்களோட இராணுவத்தையே வந்து நிலகுலைஞ்சு வெஞ்சிடுறார். சரிங்களா? முகலாயர்களுடைய படையெடுப்பு முகலாயர்களுக்கும் மராத்தியர்களுக்கும் ஒரு சிம்ம சுப்பனமாக இருந்தவர் யாருன்னா நாதிர் ஷா படையெடுப்பு ஒன்றுங்க. அப்புறம் அகமது ஷா அப்துல் அலியினுடைய படையெடுப்பு. இது ரெண்டுமே வந்து சீர்குலைச்சிருதுங்க. நாதிர் ஷா படையெடுப்பு முகலாயருடைய ஆட்சி அதிகாரத்தையே சீர்குலைச்சிரும். இந்தியாவை வந்து ஒரு ரத்த பூமியை மாற்றிடும் நாதிர் ஷாவுடைய படையெடுப்பு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அகமது ஷா அப்துல் அலியினுடைய படையெடுப்பு மராத்தியர்களை இராணுவத்தை வந்து ரொம்ப பலவீனமாக்கிடும். அதைத்தான் பண்ணியிருக்காங்க. அகமது ஷா அப்துல் அலி 2ஆம் ஷா ஆலத்தை டெல்லியின் மன்னராக அங்கீகரிச்சிடறார். அங்கே போய் ஜெயிச்சுட்டு 2ஆம் ஷா ஆலத்தை வந்து டெல்லியின் மன்னராக ஜெயிச்சிடறார். உங்களுக்கு ஒன்று தெரியுங்களா? அகமது ஷா அப்துல் அலி வந்து இந்த பானிபட் போருக்கு முன்னாடி 4 முறை இந்தியாவின் மீது படையெடுப்பு தொடர்ந்துருக்கிறாருங்க. சரிங்களா? டெல்லி, ஆக்ரா, சரிங்களா, அதுக்கப்புறம் மதுரா, சரிங்களா, மதுரா இந்த பகுதியிலலாம் வந்து நிறைய செல்வங்களை கொள்ளையடிச்சிட்டு போயிருக்கிறார் இந்த பானிபட் போருக்கு முன்னாடியே. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பஞ்சாபை கைப்பற்றி பஞ்சாபில் வந்து தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை வந்து நிறுவுறார். சரிங்களா? அந்த பகுதியில் தான் வந்து பேஷ்வாக்கள் வந்து போர் தொடுத்து மூன்றாம் பானிபட் போர் வந்து நடக்குது. சரிங்களா? அடுத்தது முதலாம் மாதவராவ். அப்போ அதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு நிலையில்லாத அதாவது வந்து ஒரு பெயரளவு ஆட்சியாளர்களாக மட்டும்தான் இருந்திருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது யார்? முதலாம் மாதவராவ். இவருடைய காலம் 1761 to 1772. பேஷ்வா பெயரளவு ஆட்சி. பாலாஜி பாஜிராவனுடைய மகன். பானிபட் போரில் இழந்த மராத்திய பகுதியை மீட்க மாதவராவ் முயன்றார். பானிபட் போரில் இழந்தது வந்து மீண்டும் மீட்கணும் அப்படின்னு சொல்லி இவர் முயன்றாரு. 1872 வந்து இறந்துடுறார். முதலாம் மாதவராவுக்கு வாரிசு இல்லாத காரணத்தினால் அவருடைய இளைய சகோதரர் நாராயணராவ் வந்து பொறுப்பேற்றார். முதலாம் மாதவராவுக்கு வாரிசு இல்லை, அதனால அவருடைய இளைய சகோதரர் 1772 நாராயணராவ் பொறுப்பேற்றார். 1773 வந்து நாராயணராவ் வந்து இறந்துடுறார். சரியா? இவங்கெல்லாம் ஒரு பெயரளவு ஆட்சியாளராக தான் இருந்திருக்காங்க. சரிங்களா? அடுத்தது நாராயணராவ் மகன் சவாய் மாதவராவ் பிறந்த 40 நாட்களில் பேஷ்வாகவாக அறிக்கப்பட்டார். சரியா? நாராயணராவனுடைய மகன் வந்து பார்த்துட்டிங்கன்னா பார்த்தோம் இல்லைங்களா, அவருக்கு மகன் இருந்திருக்காரு. அவர் பேர் சவாய் மாதவராவ். பிறந்த 40 நாட்கள் பேஷ்வாவாக அறிவிக்கப்பட்டார். பின்பு 2ஆம் பாஜிராவ் வந்து பேஷ்வாவாக பதவியேற்றார். சரியா? இவர் தான் வந்து கடைசி பேஷ்வா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பேஷ்வாவினுடைய காலகட்டம் வந்து இதோட வந்து முடிஞ்சுது. அப்போ நாராயணரோட மகன் சவாய் மாதவராவ் பிறந்த 40 நாட்களில் பேஷ்வாவாக அறிக்கப்பட்டார். பின்பு அதுக்கப்புறம் யார்? 2ஆம் பாஜிராவ் வந்து பேஷ்வாவாக பதவியேற்கிறாரு. கடைசி பேஷ்வா வந்து 2ஆம் பாஜிராவ். இதோட வந்து பேஷ்வாக்களுடைய நிர்வாகம் வந்து முடிஞ்சிருது. சரிங்களா? இப்போ இந்த மூன்றாம் பானிபட் போர் பார்த்தோம் இல்லைங்களா, அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மராத்தியர்கள் வந்து தோக்கறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா மராத்தியர்களுடைய ஆக்கிரமிப்பு கொள்கை மற்றும் கொள்ளையடித்தல் கொள்கை. சரிங்களா? மராத்தியருடைய ஆக்கிரமிப்பு கொள்கை, கொள்ளையடித்தல் கொள்கை,
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மராத்தியர்கள் வந்து பார்த்திங்கன்னா தங்களோட இருந்தவர் ஆதரவு பூராமே இழந்துடுறாங்க, கூட இருந்த ஆதரவு பூராமே இழந்துடுறாங்க. சரிங்களா. மராத்தியருடைய இராணுவம் வந்து பலவீனமாயிருச்சு. அதனால வந்து 3ஆம் பானிபட் போரில் அவங்க தோக்கறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக வந்து அதெல்லாம் அமைஞ்சிருச்சு. சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா பேஷ்வாக்களுடைய நிர்வாகம். பேஷ்வாக்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா பேஷ்வாக்களின் நிர்வாகம். பூனா பேஷ்வாக்களுடைய தலைமைச் செயலகமாகும் பார்த்தோம். சரியா. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா பெரிய மாகாணங்கள் சரிங்களா. இது சர் சுபாஸ்தாரர்கள் என்ற ஆளுநர் கீழ் இருந்தது. பெரிய மாகாணங்கள் சர் சுபாஸ்தார்கள் என்ற ஆளுநர் கீழ் இருந்திருக்கு. மண்டலங்களை பேஷ்வாக்கள், சுபாக்கள், பிராந்துகள் என அழைத்தனர். சரியா. மண்டலங்களை வந்து பார்த்துட்டிங்கன்னா மண்டலங்களை பேஷ்வாக்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சுபாக்கள், சரிங்களா, அடுத்து வந்து பிராந்துகள் என அழைத்தனர். இது மண்டலங்கள் அழைச்சிருக்காங்க. மாவட்ட பேஷ்வா பிரதிநிதிகள், மாவட்டத்தில் உள்ள பேஷ்வா பிரதிநிதிகள் மம்லத்தார், காமவிசார் என அழைத்தனர். இப்போ மண்டல பேஷ்வாக்களை சுபாக்கள், பிராந்துகள் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. மாவட்ட பேஷ்வா பிரதிநிதிகளை மம்லத்தார், காமவிஸ்தார் என அழைச்சிருக்காங்க. சரிங்களா. பெரிய மாகாணங்கள் சர் சுபாஸ்தார் என்ற ஆளுநருக்கு கீழே இருந்திருக்கு. சரிங்களா. தேஷ்முக், தேஷ்பாண்டே மாவட்ட அளவில் கணக்குகளை கவனித்தவர்கள். சரியா. ரசத் முன்பணமாக அதிகாரமிருந்து பெறும் முறை. ரசத் அப்படிங்கிறது முன்பணமாக அதிகாரிகளிடமிருந்து பணம் பெறும் முறை வந்து இருந்திருக்கு. சரிங்களா. அடுத்தது பட்டேல் தலைமை கிராம அதிகாரி. பட்டேலுக்கு உதவியாக குல்கர்னி ஆவண காப்பாளர் நபர்கள் வந்து இருந்திருக்காங்க. முன்னாடியே பார்த்தோம். கொத்துவால், சரியா, மாநகர தலைமை அதிகாரி. சரியா. மாநகர தலைமை அதிகாரி தான் யாருன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா கொத்துவால். நகரம், மாநகரம். சரியா. நகரம், மாநகரத்துக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இவர் தலைமை அதிகாரியாக இருந்திருக்கார் கொத்துவால். சரியா. நில வருவாய் வந்து முக்கியத்துவம் பெற்றதாக இருந்தது. சரியா. நில வருவாய் முக்கியத்துவம் பெற்றதாக இருந்தது. சரிங்களா. அடுத்தது சிவாஜி ஆட்சியில் பின்பற்றிய விவசாய உற்பத்தி பொருட்கள் பகிர்ந்து கொள்ளும் முறையை கைப்பற்றினர். சிவாஜி ஆட்சியில் பின்பற்றிய விவசாய உற்பத்தி பொருள் பகிர்ந்து கொள்ளும் முறையை வந்து அங்கே அவர்கிட்ட இருந்து எடுத்திருக்காங்க. சரிங்களா. அவர் ஃபாலோ பண்ணதே அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்காங்க. சரிங்களா. நிலை வரி வசூல் செய்ய குத்தகை முறை பின்பற்றப்பட்டது. சரியா. நில வரி வசூல் செய்ய என்ன பண்ணிக்கிறாங்க, குத்தகை முறையை வந்து பின்பற்றப்பட்டது. சரியா. பேஷ்வாக்கள். சரிங்களா. இதெல்லாம் பார்த்துருக்கோம். சர் சுபாசார்கள் என்ற ஆளுநர் கீழ் இருந்து இது ரொம்ப முக்கியம். மண்டலங்களை பேஷ்வாக்கள், சுபாக்கள், பிறந்துகள் என அழைத்தனர். மாவட்ட பேஷ்வாக்களை மம்லத்தார், காமவிஸ்தார் என அழைத்தனர். தேஷ்முக், தேஷ்பாண்டே மாவட்ட அளவில் கணக்குகளை கவனித்தார்கள். ரசத் என்பது முன்பணமாக அதிகாரிகளும் பெரும் முறை. சரிங்களா. இதெல்லாம் பார்த்தோம். அடுத்தது பேஷ்வாக்கள். நிலம் வந்து 3 வகையாக பிரிக்கப்படுகிறது. நிலத்தை வந்து 3 வகையாக பிரிக்கப்படுகிறது. பயிர் வகை, நீர்ப்பாசன வசதி, நிலத்தின் உற்பத்தி திறன் அப்படின்னு சொல்லி நிலத்தை வந்து 3 வகையாக வந்து பிரிச்சிருக்காங்க. சரிங்களா. அடுத்தது இதர வரிகள். பேஷ்வாக்கினுடைய இதர வரிகள். சரிங்களா. சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதர வரிகள். அது என்னென்ன அப்படிங்கிறது பார்த்தோம்னா குதிரை. சரிங்களா. குதிரை விற்பதற்கான வரி, விதவை மறுமண வரி, தேஷ்முக், தேஷ்பாண்டே வைத்திருந்த நிலத்தின் மீதான வரி வந்து இருந்திருக்கு. நதிக்கோர தீவிரத்தில் பூசணி விவசாய வரி அதை வச்சிருக்காங்க. செம்மறியாடு, எருமை மாடு அவங்க வளர்த்துனாங்கன்னா அதுக்கு மீதான வரி. பணப்பத்திரங்கள் பதிவு செய்தால் அதில் 25% வரி. மகர்கள் என்பவர்கள் கிராமத்தின் காவலர் பதவியில் வந்து இருந்திருக்காங்க. மகர்கள் கிராமத்தின் காவலர் பதவியில் இருந்திருக்காங்க. நீதித்துறை முறைப்படுத்துவதாக இல்லை. முறைப்படுத்தப்பட்ட சட்டம் கிடையாது. சமரச பேச்சுவார்த்தை முன்னுரிமை. சமரசமாக வந்தால் பேசிக்கலாமாப்பா, எந்த சட்டம் எதுவும் தேவையில்லை அப்படிங்கிறது இருந்திருக்குது. சரிங்களா. அப்போ இதர வரிகள். அடுத்தது சிவாஜி மராத்திய பகுதியில் இராணுவ வீரர்களை வந்து தேர்வு செஞ்சார். அவரே தான் இராணுவ வீரர்களை தேர்வு செஞ்சார். பேஷ்வாக்கள் நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் இராணுவ வீரர்களை தேர்வு செஞ்சுருக்காங்க. சரிங்களா. அடுத்து அதிகாரம் பெற்ற பாலாஜி விஸ்வநாத் பேஷ்வா வந்து கொன்கேரி, தண்டனம், விஜயதுர்க் ஆகிய இடத்தில் கடற்படை தளங்களை வந்து நியமிக்கிறார். இது நம்ம ஏற்கனவே நாம் வந்து பார்த்துருக்கோம். ரொம்ப முக்கியமானது. சரிங்களா. அடுத்தது அந்த பேஷ்வாக்கள், முக்கியமான பேஷ்வாக்கள் வந்து பரவி இருந்த இடங்கள், மராத்திய குடும்பங்கள் வந்து எந்தெந்த இடங்களில் பரவி இருந்திருக்கு அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. இது நிறைய எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா. நிறைய டிஎன்பிஎஸ்சி. பேஷ்வானா பூனே. சரியா. இப்போ உங்களுக்கு தெரியும் பேஷ்வா அப்படிங்கிறது எந்த தலையிடமாக கொண்டு வந்திருக்காங்க, பூனே. சரிங்களா. அடுத்தது பான்ஸ்லே அப்படின்னா நாக்பூர். இது எப்படி நாம் வச்சுக்கலாம், நாக்குக்கு வந்து போன் இருக்குல்ல, நம்முடைய நாக்குக்கு வந்து போன் இல்லை, பான்ஸ்லே.
சரியா, நம்முடைய நாக்குக்கு போன் இல்லை, சரிங்களா, எலும்பு இல்லை அப்படிங்கிறது பான்ஸ்லே, சரிங்களா. அடுத்து கெய்க்வாட். இப்போ இந்தியன் கிரிக்கெட் டீமில் ஒரு கெய்க்வாட்னு ஒரு பிளேயர் இருக்கிறார் இல்லைங்களா, சென்னை சூப்பர் கிங்ஸோடைய கேப்டன். அவருக்கு வந்து பரோட்டா ரொம்ப பிடிக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கோல்கர், சரியா, இந்தூர். கோழி பண்டிகையெல்லாம் யார் கொண்டாடுவாங்க? இந்துக்கள் தான் கொண்டாடுவாங்க. சிந்தியா, குவாலியர். குவாலியில் வந்து தண்ணியை சிந்தாமல் கொண்டு வா, குவாலியில் தண்ணியை சிந்தாமல் கொண்டு வா, சரியா, பார்த்துருக்கோம். இது ரொம்ப முக்கியம். அடுத்தது இது நாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லைங்களா, 1700, சரியா, 1756 ஆண்டு நடந்த இருட்டுச் சோதத்தின் போது பேஷ்வாக இருந்தவர் பாலாஜி பாஜிராவ், சரியா, அதை நாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். அடுத்தது ஒரு முக்கியமான நபரை பற்றி நாம் பார்க்க போகிறோம், சரிங்களா. 1739 நாதிர் ஷா, 1739 நாதிர் ஷா, சரிங்களா, நாதிர் ஷா, சரியா, டெல்லியின் மீது தாக்குதல். இவருடைய ஆப்கானியருங்க, சரியா. இவர் எப்படி அப்படின்னா முதல்ல வந்து ஆடு மாடு மேய்க்க தொழிலில் தான் வந்து இருந்திருப்பார். ஆடு மாடு மேய்க்கும் தொலைவில் இருந்து அதுக்கப்புறம் தன்னோட உயர்நிலையை வந்து அடைஞ்சிருப்பார். டெல்லியை சூறையாடி கொள்ளையடிப்பதே தான் இவருடைய வேலைங்க. டெல்லியை சூறையாடினார். முகலாயர் காலத்தில் வந்து டெல்லியை சூறையாடி முகலாயருடைய ஆச்சரிய நிலையங்கள் வச்சதே இவர் தானுங்க. இந்தியாவை ரத்த பூமியாக வந்து இவர் மாற்றிருப்பார், சரியா. கோகினூர் வைரம், மயிலாசனம் ஆகியவற்றை வந்து கைப்பற்றிட்டு போயிருப்பார், சரிங்களா. 1747 நாதிர் ஷா வந்து தன்னுடைய படை வீரர்களாலேயே கொல்லப்படுவார். தன்னுடைய படை வீரர்கள் இருக்காங்கல்ல, அவர்னாலேயே வந்து கொல்லப்படுவார். பின்பு நாதிர் ஷானுடைய படை தளபதி, இராணுவ தளபதி தான் அகமது ஷா அப்துல் அலி. இப்போ யாருன்னு புரியுதுங்களா? அங்கே 3ஆம் பானிபட் போர் பார்த்தோம் இல்லைங்களா, 1761 நடந்திருக்கும். அதுக்கு யார் காரணம்? அகமது ஷா, பேஷ்வாக்களும், சரிங்களா. அதுக்கப்புறம் அகமது ஷா அப்துல் அலி இருந்தாருங்களா. பஞ்சாப் மீது படையெடுக்க போறப்போ தான் வந்து அகமது ஷா அப்துல் அலிக்கும் பேஷ்வாக்களுக்கும் சண்டை ஏற்பட்டிருக்கும், சரியா. அகமது ஷா அப்துல் அலி ஆப்கானிஸ்தானுடைய ஆட்சியாளர் ஆனார். இவருக்கு அப்புறம் நாதிர் ஷாவுக்கு அப்புறம் அகமது ஷா அப்துல் அலி ஆப்கானிஸ்தானுடைய ஆட்சியாளர் ஆகிறார். அப்போது பஞ்சாபை வந்து கைப்பற்றார். நான் சொன்ன இல்லைங்களா 4 முறை படையெடுப்பு நடத்தினாருன்னு இந்த காலகட்டத்தில். அப்போ பஞ்சாப் போய் கைப்பற்றார். முதலில் ஆளுநராக மீர் மன்னுவை வந்து நியமிக்கிறார். ஒரு பகுதியை கொள்ளையடிச்சிட்டு போய் அங்கே ஒரு ஆளுநர் வந்து நியமிச்சிடுறது. பின்னர் அப்துல் அலி மீர் பாக்ஷி வந்து நியமித்தார். அடுத்து லாகூர் பகுதியின் பிரதிநிதியாக தைமூர் ஷாவை நியமித்து கிளம்பிடுறார், சரிங்களா. இப்போ புரிஞ்சுதுங்களா? நாதிர் ஷாவுக்கு கீழே இறந்தவர் தான் அகமது ஷா அப்துல் அலி. நாதிர் ஷா ஆறு அப்படின்னா டெல்லியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா டெல்லி மீது தாக்குதல் நடத்தி ஒரு ஆப்கானியர், சரிங்களா. டெல்லியின் மீது ஒரு தாக்குதல் நடத்தியிருப்பார். இவர் தான் வந்து ஒரு ஆப்கானியராக இருந்திருக்கார், சரிங்களா. இவர் வந்து முதல்ல வந்து என்ன தொழில் செஞ்சுட்டு இருந்திருப்பார் அப்படின்னா ஒரு ஆடு மாடு மேய்க்கக்கூடிய தொழிலை வந்து இவர் செஞ்சுட்டு இருந்திருப்பார், சரிங்களா. அடுத்தது சரிங்களா, இவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா 1739 டெல்லியின் மீது வந்து தாக்குதல் வந்து நடத்தியிருப்பார், சரிங்களா. அப்போ வந்து டெல்லியில் மன்னவராக இருந்தவர் யாருன்னா முகமது ஷா. அப்போ டெல்லியினுடைய மன்னராக இருந்தவர் யார்? முகமது ஷா இருந்திருப்பார், சரியா. இவர் ஒரு திறமையற்ற ஆட்சியாளர், சரிங்களா. இப்போ புரியுதுங்களா? இவர் வந்து ஒரு திறமையற்ற ஆட்சியாளர் இருக்குங்காட்டி நாதிர் ஷா என்ன பண்ணுறாரு, டெல்லி மீது வந்து தன்னுடைய படையெடுப்பு வந்து தொடங்குறார், சரியா. அங்கே இருக்கக்கூடிய மயிலாசனம், கோகினூர் வைரம் ஆகியவற்றையெல்லாம் கைப்பற்றிட்டு போயிடுறார், சரியா. அப்போ நாதிர் ஷா படையெடுப்பின் போது டெல்லியின் ஆட்சியாளர் இருந்தவர் யார்? முகமது ஷா, சரியா. இவர் யார்? இவர் வந்து ஒரு ஆப்கானியர். முதல்ல வந்து ஒரு பாரசீக பகுதியில் வந்து ஒரு கால்நடை மேய்ச்சல் தொழில் வந்து பண்ணிட்டு இருந்திருப்பார், சரிங்களா. அதுக்கப்புறம் தன்னுடைய படைவீரர்களாலே கொல்லப்படார். இவருக்கு கீழே இருந்தவர் தான் அகமது ஷா அப்துல் அலி. இவர் பஞ்சாப் கைப்பற்றி பஞ்சாப் பகுதியில் வந்து மீர் மன்னு வந்து ஆளுநராக வந்து நியமிக்கிறார், சரிங்களா. இது புரிஞ்சுதுங்களா? சரி, ஓகே. அடுத்தது லாகூரின் பகுதி பிரதிநிதியாக தைமூர் ஷாவை வந்து நியமிச்சுட்டு இவர் என்ன பண்ணிடுறாரு, கிளம்பிடுறார், சரிங்களா. அப்போ நாம் இது எங்கே பார்க்கணும்? 3ஆம் பானிபட் போர் நடந்தது இல்லைங்களா, யாரு, சரிங்களா. இங்கே பார்த்தோம் 3ஆம் பானிபட் போர் நடந்தது இல்லைங்களா. இந்த அகமது ஷா அப்துல் அலி இருக்கிறார் இல்லைங்களா, இவர் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நாதிர் ஷா கீழே இருந்தவர், சரிங்களா. அப்போ நாதிர் ஷா படையெடுப்பு, அதுக்கப்புறம் அகமது ஷா அப்துல் அலியுடைய படையெடுப்புனால தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா முகலாயர்களும் யாருங்க, மராத்தியர்களும் வந்து முக்கியமாக அவங்களுடைய இராணுவம் அழிஞ்சதுக்கே காரணம். இதையை பயன்படுத்திட்டு யார் உள்ளே வர்றாங்க? ஆங்கிலேயர்கள் வந்து இவர்கள் மூலியமாக வந்து இவருடைய வீழ்ச்சிக்கு அப்புறம் ஆங்கிலேயர் வந்து உள்ளே வந்து அவங்களுடைய ஆட்சியை வந்து அவங்க இடங்களை கைப்பற்றுறது வந்து அவங்க தொடங்குறாங்க, சரிங்களா. இப்போ புரிஞ்சுதுங்களா? ஓகே. இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா
பேஷ்வாக்கள் அவங்கள பற்றி ஃபுல்லாக பார்த்துருக்கோம். முதல் பாகம் வந்து பார்த்திங்கன்னா மராத்தியர்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மராத்தியர்கள் வந்து அஷ்டபிரதான அமைப்பில் இருந்த முதன்மையான இருக்கக்கூடிய பேஷ்வாக்களை பற்றி பார்த்தோம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் பாகத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மராத்திய போர்கள் அதை பற்றி அடுத்த பாகத்தில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.